நபிகளும் பெருமானார் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கு, பகலெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பில் இருக்கிறான். எதற்கு? இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் மன்னிப்பு கேட்டு விட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில். இரவெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். எதற்கு? பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்ற எண்ணத்தில். ஆக மொத்தத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தது அடியார்களை மன்னிப்பது. அல்லாஹ்விற்கு பிடித்தது அடியார்கள் தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பது. எனவே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, ஒன்று தெரியுமா? பாவம் என்பது ஒரு சுமை. அதை கீழே இறக்கி வைப்பதற்கான வழி தௌபா. அந்த சுமையை இறக்க வேண்டும். சுமையை தூக்கி கொண்டு எத்தனை நாள் சுத்துவோம் சொல்லுங்கள்? ஒரு 15 கிலோ லோடு முதுகுல போட்டு சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? எப்பண்டா இறக்கி வைக்கலான்னு யோசிப்போம். எத்தனை பெரிய காசுகள் கொடுத்து வாங்கி வந்தாலும் லக்கேஜை எப்படி கொண்டு போய் வீட்டில் கொண்டு சேர்த்துறதுன்னு நினைப்போம். சேர்த்தால்தான் நமக்கு பெருமூச்சியே வரும் இல்லையா? எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா நிம்மதியா வீட்டில். சுமையை இறக்கினால்தான் நிம்மதி. பாவம் ஒரு பெரும் சுமை. அந்த பெரும் சுமையை நீக்குவதற்கு இஸ்லாம் தருகிற மிகச்சிறப்பான வழி பாவ மன்னிப்பு, தௌபா. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனச்சுமையும் உங்கள் பாவச்சுமையும் சேர்ந்து கரைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், மன்னிப்பு செய்யுங்கள். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பை வளமையாக்கிக் கொள்கிறாரோ, அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாரோ, ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறாரோ, 3 பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தருவான். ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் ஹரஜா, எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவருக்கு முதலிலே விடுதலையை தருவான். அவர் உலக ரீதியில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள், மனக்குழப்பங்கள் எல்லாத்திலிருந்து முதல்ல அவருக்கு ரிலாக்ஸை கொடுப்பான். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமின் குல்லி ஹம்மின் ஹரஜா, அவர் மனதை போற்று அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மன பாரத்தை எல்லாம் பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் நீக்குவான். மனதிற்கு அமைதியை தருவான். வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொண்டு வந்து கொட்டுவான். இந்த 3ம் யாருக்கு அல்லாஹ் தருவான் என்றால், யார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவான். நம்மிலே சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் தான் நிறைய நன்மை செய்கிறோமே, நிறைய தொழுகிறோமே, நிறைய நோன்பு வைக்கிறோமே, நாம் ஜமாத்தையே விடுவதில்லையே, நாம் நீல அங்கி போட்டிருக்கிறோமே, நீல தாடிகள் வைத்திருக்கிறோமே, இது போதும், நாம் ஜெயித்து விடலாம் என்று. இல்லை பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய நன்மை மட்டும் நம்மை ஈடேற்றம் அடைய செய்யாது, ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்திலே, மடமை காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பெரிய கொடை வல்லர். அவர் செய்யாத நன்மையே கிடையாது. என்னென்னவெல்லாம் நன்மை செய்வார். ஹஜ்ரத் ஆயிஷாமா பட்டியல் போடுறாங்க. அவர் யக்ரிஉல் லைஃப், விருந்தினர்களுக்கு உணவு சமைத்து போட்டுக்கொண்டே இருப்பார். முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, நாம் ஆக்குவதை போன்றெல்லாம் விருந்து ஆக்க மாட்டார் அவர். நம் வீட்டில் இருக்கக்கூடிய டபராவை போன்ற அண்டாக்களை போன்றெல்லாம் அவர் வீட்டு அண்டா இருக்காது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் எவ்வளவு பெரிய உணவாளி கொடையாளி என்பதை இதை வைத்து புரிந்து கொள்ளலாம். அவர் வீட்டிலே ஒரு சட்டி இருக்கும், டேக்ஸா. அந்த சட்டிக்கு ஏற வேண்டும் என்றால் ஒரு ஏணி வேண்டும். ஏணியை போட்டுத்தான் ஏற வேண்டும் சட்டி, அரிசியை கொட்டுறதுக்கு, சமைக்கிறதுக்கு. அப்படின்னா அந்த அண்டா எவ்வளவு பெருசுன்னு கற்பனை பண்ணிங்க. அந்த அண்டா நிறைய தினசரி உணவு, எல்லாருக்கும் வர்றவங்க போறவங்களுக்குலாம் உணவு போட்டு தள்ளுவார், சாப்பிட வைத்தே சந்தோஷப்படுத்துவார். ஆயிஷாமா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஆனி, கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தன் தோள் மேல் தூக்கி பாரமாக போட்டுக்கொள்வார். ரஹிம, சொந்தங்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்வார். வயுஹ்சினுல் ஜிவார, தனக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுத்துவார். இப்படி நிறைய நன்மை அவர் செய்தார். நானே அவருடைய நன்மையை பார்த்து புகழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபஹல் யன்ஃபஉஹு ذلك, இவர் நன்மையின் பல வாசல்களை அடைந்து செய்திருக்கிறார். இவர் செய்த நன்மையெல்லாம் அவருக்கு பலனளிக்குமா?
அறியாமையில் காலத்தில் செய்த நன்மைகள் இதுவெல்லாம் அவருக்கு பலனை கொடுக்குமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, கொடுக்காதுன்றாங்க. எந்த புண்ணியமும் இல்லை, அவர் செய்த நன்மை எந்த பலனையும் தராது என்று சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள். ஏன் அவர் செய்த நன்மை அவருக்கு நன்மையை அவருக்கு பலனை கொடுக்காது என்றால், லம் யகுல் யௌமன் கத்து வஃபி ரிவாயா மர்ரத்தன் கத்து, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு தடவை கூட அவர் இறையிடத்திலே அல்லாஹும்ம ஃபிர் லஹ், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட, ஒரு தடவை கூட என்னை மன்னித்து விடு என்று கேட்டதே இல்லை. மன்னிப்பு கேட்காததினாலே அவர் செய்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரிதான், எந்த புண்ணியமும் இல்லை. சம்பட்டியை கொண்டு அடித்ததை போன்று இருக்கிறது நமக்கெல்லாம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நன்மைகள் போதும், நாம் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான நன்மைகள் இது போதும், நம்மை காப்பாற்றிவிடும். போதாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதாது. உங்களை அறியாமலேயே உங்கள் காலத்திலே ஏதாவது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்திருக்கும். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து உங்கள் ரப்பிடத்திலே இறைவா மன்னிப்பை கொடு, தௌபாவை கொடு என்று கேட்கவில்லை என்றால் நாம் செய்த நல்ல அமல்களால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து எம்புகிறது. எனவே அன்பு பெருமக்களே, மன்னிப்பு கேட்பதற்கான நாட்கள் இது. அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுவதற்கான நாட்கள் இது. அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நம்முடைய குற்றங்களை குறைகளை எடுத்து காட்டக்கூடிய நாட்கள் இது. வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. செய்த பாவத்தை சொல்லி பெருமைப்படக்கூடாது. பெருமைப்பட முடியுமா? நான் செய்த பாவத்தை உங்களிடத்திலே சொன்னால் காரி துப்புகிற சூழல் எல்லாம் ஏற்படும் இல்லையா? யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஆனால் படைத்தவனிடத்திலே நான் சொல்லலாம். என்னை படைத்தவனிடத்திலே நான் என் குற்றங்களை சொல்லலாம். நான் பட்டியலிடலாம், இதெல்லாம் செய்தேன் இறைவா, எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ராத்திரி, அந்த பகல், அந்த நாட்கள், என் வாலிப நாட்கள், என்னுடைய நல்ல சுகபோகமாக இருந்த நாட்கள், நான் ஓஹோ என்று வாழ்ந்த நாட்கள், அப்பெல்லாம் நடந்த பாவங்கள் இது என்று பட்டியலிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்கள். இதை தவறவிட்டால், இந்த மன்னிப்பை நாம் இந்த ரமதானில் பெறவில்லை என்றால், என்னை விட நம்மை விட நஷ்டத்திற்குரியவர் உலகத்தில் யாரும் இல்லை. வியாபாரத்திலும் தொழிலும் நஷ்டமடைவது நஷ்டம் அல்ல, அது நஷ்டம் அல்ல. உலகத்தில் நஷ்டமடைவதுதான் நஷ்டம். ரமலானை அடைந்து இதிலே மன்னிப்பை பெறவில்லை என்றால் அதுதான் நஷ்டம். அந்த நஷ்டத்தை நாம் பெற்றுவிடக் கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எனவேதான் நபிகள் சொன்னார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் இஸ்திக்பார் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தருகிறேன். 70 தடவை அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தருகிறேன், என்னை மன்னி என்று நான் கேட்கிறேன் என்றார்கள் பெருமானார். நபிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், குர்ஆனின் வார்த்தை இது. உங்கள் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள், பாவமே இல்லாத பரிசுத்தவான் நீங்கள். அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்றால், நாமெல்லாம் எம்மாத்திரம் நம் வாழ்க்கையே பாவத்தில் தான் உலர்ந்து கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் முதன்மையான சஹாபி, ஹதீதை அறிவித்ததிலே எக்கச்சக்கமான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீதுகளிலே பெரும்பாலும் கிடைத்தது அந்த வழித்தொடரிலே கடைசியில் நபிக்கு முன்னால் இருப்பது செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வரலாற்றில் எழுதுறாங்க, ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திக்பார் செய்வாங்க. எத்தனைங்க? 12 இல்லை, 12,000 தடவை. நம்மால் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே செல்வதற்கு கூட கஷ்டம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற மகத்தான சஹாபி ஒரு நாளைக்கு 12,000 முறை செய்திருக்கிறார்கள் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கோர வேண்டும். மன்னிப்புக்கான வழிகளை நிறைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. சமூக அக்கறையோடு சில நேரங்களிலே நாம் செயல்பட வேண்டும். அதுவே நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பாக பரிகாரமாக ஆகிவிடும். ஹதீஸிலே வந்திருக்கிறது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையித்தன், எவர் ஒருவர் இறந்து போன ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து 2வது, வக்கஃபனஹு, அந்த இறந்த மையத்துக்கு கஃனிடுகிறாரோ. 3வது சொன்னாங்க, வஹன்னகஹு, அந்த இறந்து போன மையத்திற்கு அத்தர் பூசுகிறாரோ. வஹமலஹு,
இறந்த அந்த ஜனாசாவை தோளில் சுமந்து பள்ளிக்கு எடுத்துச் செல்கிறாரோ வசல்லா அலைஹி, அந்த ஜனாசாவின் இறுதி தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்கிறாரோ. 5 சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவர் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ, குளிப்பாட்டுதல் என்றால் நேரடியாக அல்லது அங்கே பக்கத்திலே ஒத்துழைப்பாக நிற்பது, பயப்பட தேவையில்லை, ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒருவர் வந்து செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை, களத்தில் நிற்பவர்கள் செய்யலாம். 2வது சொன்னாங்க கஃன் இடுதல், 3வது அத்தர் பூசுதல், 4வது தோளில் தூக்கி சுமந்து செல்லுதல், 5வது அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுதல். சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, வலம் யுஃப்ஷ அலைஹி மா ரஆ, அந்த மையத்தின் எந்த குறையையும் அவர் வெளியே சொல்லாமல் விட்டுவிட்டார். சொல்லவே இல்லை. இருக்கலாம் சில சமயங்களிலே முதுகிலே புண் இருந்திருக்கலாம், பெரிய கீறல் இருக்கலாம், ஏதாவது சில பார்க்கக்கூடாத சில விஷயங்களை அந்த மையத்தின் உடம்பிலே பார்த்திருக்கலாம். எதையுமே அவர் வெளிக்காட்டவே இல்லை, கப் சிப்புன்னு இருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 5 செயலும் செய்த இந்த மனிதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஹரஜ மின் ஹதீஅதிஹி மிஸ்ல மா வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் மாறிவிடுவார். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். அன்று பிறந்த பாலகன்றது எதுக்கு பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? ஹஜ்ஜுக்கு பயன்படுத்தாங்க ரசூலுல்லாஹ். கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, அரஃபாவிலே எல்லாம் முடிந்து அவர் ஊருக்கு வருகிற போது பெருமானார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அங்கீகாரம். கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகன். இந்த அன்று பிறந்த பாலகன் என்பதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், பாவமே இல்லாத பச்சிடம் குழந்தையை போன்று உங்களுடைய நிலைப்பாடு ஆக வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சமூக அக்கறையோடு இறந்து போன ஜனாசாவில கலந்துங்கன்றாங்க. ஒதுங்கி நின்று வேலைக்கு பார்க்க நிறைய பேர் பயப்படுறாங்க. சொந்த அப்பா இறந்திருக்காரு, குளிப்பாட்டுங்க, எனக்கு தெரியும், ஐயோ எனக்கு பயமா இருக்கு சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா? நகரங்களிலே இது மிகுதி, கிராமங்களிலே முண்டி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். நான் குளிப்பாட்டுகிறேன், நான் கஃன் செய்கிறேன், நான் வந்து தூக்குகிறேன், நான் குளிக்குள்ளே இறங்குகிறேன். பெத்த புள்ள ஓரத்துல வேடிக்கை போறாரு. யாராவது வந்து குளிப்பாட்டுங்களேன், யாராவது வந்து கஃன் புரிங்களேன். எங்க அப்பாவுக்கு வந்து முதல் அந்த அடிக்கழுகக்கூடிய அந்த குளிப்பு கசாப் மாத்திரம் சொல்றாங்க, அதை செய்ய வாருங்களே. இது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது, குறிப்பிட்ட ஒருவருக்கு காசு கொடுத்து செய்ய வேண்டிய பணி அல்ல. சமூகம் புல் வாங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னமோ தீண்டத்தகாத செயலை போன்று இன்று சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் நானும் நாளைக்கு மையத்தான், நானும் நாளைக்கு அதே இடத்தில் போய் இருக்க போகிறேன். என்னையும் ஒருவர் குறிப்பாட்ட போகிறார், ஒருவர் கஃன் செய்ய போகிறார். அதை தெரிந்து வைத்துக் கொள்வதில்